நான் டாக்டர் டிபி அசோக், குழந்தைகள் மற்றும் பச்சிளங் குழந்தைகள் மருத்துவ நிபுணர். இன்று நாம் குழந்தைகள் உள்ள குடல் புழுக்களை பற்றி பார்ப்போம். பல விதமான புழுக்கள் இருக்குது. அது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் என்னென்னா ரவுண்ட் வார்ம், அதாவது உருளை புழு என்று சொல்வார்கள். இது நம்ம வயிற்றில் உள்ள புரோதசத்தை அப்படியே தின்றிவிடும். நீளமாக நம்ம மண்புழுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வெளியே வரும். அடுத்து ஹுக்வார்ம், கொக்கி புழு. இது வயிற்றுக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டு இரத்த சோகை நோய், அதாவது அனீமியா உண்டாக்கும். அடுத்தது டேப்வார்ம், நாடாப்புழு. இது குடலுக்குள் 20 அடி வரை வளரும். இது மாட்டு இறைச்சி மற்றும் பன்றி இறைச்சி சாப்பிடுவதால் உண்டாகும். இதை குணப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். அடுத்து த்ரெட்வார்ம், அதாவது கீரை பூச்சி இல்லைன்னா நூல் புழு என்று சொல்வார்கள். இந்த பூச்சி நம்ம உடையில இல்லைன்னா படுக்கிற மெத்தை, பெட்ஷீட் எல்லாத்துலேயும் இருக்கும். இந்த பூச்சி மருந்து கொடுத்து 3 வாரம் கழித்து திருப்பி இன்னொரு தடவை கொடுக்கணும். இந்த வயிற்று பூச்சினால் அடிக்கடி குழந்தைங்களுக்கு வயிற்று வலி ஏற்படும். எவ்வளவு சாப்பிட்டாலும் எடை கூடாது. முன்பே சொன்ன மாதிரி ஆசன வாயில் நமைச்சல் இருந்தால் நிச்சயமாக பூச்சி இருக்குது என்று சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.